ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை தான் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 4282 காலி பணியிடம் ஓவராலாக கொடுத்துருக்குறாங்க. இதற்கான கல்வி தகுதி மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். ஒவ்வொரு கேட்டகிரி வைஸும் தனித்தனியாக வேக்கண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு 27/1/2025 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாதுங்க. நேரடி பணி நியமனம். உங்களோட மார்க்கை வச்சு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி ஜிடிஎஸை மார்க்கை வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி உங்கள் மார்க்கை வச்சு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. முக்கியமாக இதுக்கு உமன்ஸ்க்கு முன்னுரிமை கொடுக்குறனால அவங்களுக்குலாம் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ ரயில்வே துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்ததுன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலையை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து எஸ்சிஆர்லேருந்து நமக்கான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் வந்து 28/12/2024 ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 27/1/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்டான SCR.indianrailways.gov.inல அஃபிஷியலாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் வேலூரில் நமக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நமக்கு இருக்குது. ஸோ அங்கேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேர் ஆக்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன ட்ரேடில் எவ்வளோ உள்ள வேக்கன்ட் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 16 விதமான ட்ரேடில் 4232 காலி பணியிடம் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு உங்களோட மார்க், எந்த மார்க் அடிப்படையாக வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏசி மெக்கானிக் அப்படின்ற ட்ரேடில் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th, எஸ்எஸ்சி வித் 50%. ஸோ 10th நீங்கள் 50% மார்க் இருந்தால் போதும்.
ப்ளஸ் ஐடிஐ மெக்கானிக் ட்ரேட் அதை வச்சு தான் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. எல்லாமே 10th மார்க் வச்சு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த ட்ரேடில் எவ்வளோ மார்க் இருக்குது அதை பொறுத்து தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஷார்ட் லிஸ்ட் எல்லாமே இருக்கும். இதற்கான வயது வரம்பு மினிமம் 15 வயசுலேருந்து அதிகபட்சமாக 24 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஓபிசி என்சிஎல்ல ஒரு 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இது நார்மல் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா 10 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எந்த வருஷத்துக்குள்ளே பிறந்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் ஆஃப் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் இம்பார்ட்டிங் ட்ரைனிங் அண்டர் இந்த அப்ரெண்டிஸ் ஆக்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% 10th மார்க்கும் ஐடிஐ மார்க்கும் வச்சு தான் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர் வில் பி நோ ரிட்டன் டெஸ்ட் ஆர் வைவா. இதுக்கு எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் இல்லை. அதே மாதிரி வைவாவும் கிடையாது. டைரக்ட் பணி நியமனம். அப்ளை பண்ணுவீங்க, மார்க் வச்சு ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க, டேரெக்டாக பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தான். அப்புறம் உங்களுக்கான ட்ரைனிங் ஸ்டைபண்ட் எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஸ்டைபண்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் செக் பண்ணுவாங்க. ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100 rupees மட்டும்தான் ஃபீஸு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் உமன் கேண்டிடேட்ஸ் இவங்க யாரும் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை. ஸோ இந்த 100 rupees வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். மோட் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம், எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு இல்லை எஸ்பிஐ யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நோ ஃபீஸ் இஸ் ரெக்வயர்ட் டு பி பெய்ட் பை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு ஆன்லைன் ஆக்ட் அப்ரெண்டிஸ் அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் போயிட்டு கிளிக் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்து டேரெக்டாக அவங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வச்சு அப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க ஒரு இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்து, கன்சல்டேட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர் ஆஃப் த ஐடிஐ ட்ரேடு, வேறு ஏதாவது நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஏடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், மென்டரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இடபிள்யூ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த பதவிக்கு உடனே ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம தமிழகத்தில் வேலூர்லேயே நமக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கிடச்சிரும். ஸோ ஒரு சூப்பரான அருமையான வேலை வாய்ப்பு தான். இந்த வேலை வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.